விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 33. தோட்டத்திற்கு சென்றான். விலை மதிக்க முடியாத ரத்தின சிம்மாசனம் ஒன்றில் அரசனை உட்கார வைத்து கன்னிகை அவனுக்கு முறைப்படி மரியாதை செலுத்தினாள். பாதாள வேந்தர்களுக்கு வேந்தனான காலநேமியின் குமாரி நான். சக்கரதாரியான விஷ்ணு என் தந்தையை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டார். எனக்கு வரமாக கிடைத்துள்ள இந்த இரு அதிசய நகரங்களும் விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்டவை. நினைத்தவை ஈடேறும். இந்த இடத்தில் சாவும் மூவும் யாரையும் அணுகா. இந்த அமானுஷ்யமான தீவில் ஆண்களே இல்லை. இந்நகரங்களை பெண்ணொருத்தி எத்தனை காலம்தான் தன்னந்தனியாக ஆள முடியும் என்று கூறி அரசனை வணங்கினாள். அதன் பிறகு அவளே வலிய அரசனிடம் நெருங்கி தன் தாபத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னாள். அவளது அளவுக்கு மீறிய தேக பூரிப்பையும் அவளுடைய கருவிழிகளில் தென்பட்ட அடங்காத போதையையும் கண்ட அரசனின் வெள்ளிய உடல் நடுங்கியது. அவள் அரசனை நோக்கி, நான் இதுவரை எந்த ஆடவன் மீதும் மோகம் கொண்டதில்லை. உங்கள் அழகிய உருவத்தை கண்டதும் உற்று கவனித்தேன். இத்தனை வருஷங்களாக அமிழ்ந்து அடங்கி கிடந்த ஆசையெல்லாம் இப்பொழுது பெருக்கெடுத்து வெள்ளமாக பொங்கி எழுகிறது. இனி ஆசைகளை என்னால் அடக்க முடியாது. என்னை மணந்து என் தாகத்தை தீர்ப்பவர் எவரோ அவரை இந்த மாயத்தீவில் இருந்து போக விட மாட்டேன். ஆண் வாடை வீசாத இந்த தீவில் தன்னந்தனியாய் அரசாலும் நான் அவரை உயிருக்குயிராய் காதலித்து இந்த உலகமே அழிந்தாலும் இந்த தீவிலே மனம் மகிழ்ந்திருப்பேன். தந்தையை போல் ராஜ்ய கம்பீரமாக விளங்குகிறீர்கள். அடியாளை இந்நகரங்களோடு அனாதையாக விட்டு போகாதீர்கள் என்றாள். உடனே அரசன் அவளை நோக்கி, அப்படியானால் என் அருமை மகளே, உன்னை அனாதையாக விட்டு போக மாட்டேன் என்று கூறிவிட்டு அவளுடைய அடங்காத தேக பூரிப்பையும் வஜ்ர தேகத்துடன் தன் அருகில் நின்ற சத்வசீலனையும் உற்று நோக்கி கொண்டே, உன் தவிப்பை நான் அறிந்து கொண்டேன். பெண்ணே, உனக்கு தேவையானது வெறும் அழகிய உருவம் அல்ல. இவன் என் இந்தரங்க தோழன். உன் மீது தீராத மோகம் கொண்டிருக்கிறான். மகளே, உன்னை இவனுக்கு அளிக்கிறேன். இவன் உன்னையும் உன் நகரங்களையும் ஆளுவான். நீயும் இவனை ரதியும் மன்மதனும் போல் இந்த உலகமே அழிந்தாலும் இந்த மாயத்தீவிலே குதூகலமாய் இருங்கள் என்றான். தன் குலதெய்வமே தந்தைக்கு பதிலாக ராஜகம்பீரன் உருவில் வந்திருப்பதாக எண்ணிய பாதாள கன்னிகையும் அவனே அப்படி கூறிவிட்டதால் அதை ஏற்றுக்கொண்டு பணிந்தாள். சத்வசீலனின் விருப்பம் நிறைவேறியது. அவன் அந்த கன்னிகையை மணந்து மாயத்தீவில் உள்ள இரு நகரங்களின் அரசுரிமையையும் அடைந்தான். அதன் பிறகு மகாராஜன் தன்னை வணங்கிய அவனை நோக்கி, அன்று நடுக்காட்டில் எனக்கு சாப்பிட 2 நெல்லிக்கனிகளை கொடுத்தாய். அதற்கு ஈடாக இன்று நான் உனக்கு ஒரு பெண் கனி தந்தேன் என்று சொன்னான். பிறகு விசித்திர கன்னிகையை பார்த்து, என் ராஜ்யத்தின் தலைநகருக்கு நான் திரும்பி போக வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டான். அவள் அரசனுக்கு ஒரு கத்தியையும் ஒரு பழத்தையும் கொடுத்தாள். பழம் மூப்பை தடுக்கும் என்றும் கத்தி வெற்றியையே கொடுத்து கூற்றுவனையே அணுக ஒட்டாமல் தடுக்கும் என்று தெரிவித்துவிட்டு பழையபடியே குளத்தில் மூழ்கச் சொன்னாள். அரசனும் அவ்விதமே குளத்தில் மூழ்கி தன் தலைநகரை அடைந்தான். மாயத்தீவிலோ பாதாள கன்னிகையுடன் சத்வசீலனும் நீண்ட காலம் அரசாண்டு வந்தான். இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, சேவகனான சத்வசீலன் அவன் மகாராஜன் இவ்விருவரில் யாருடைய நன்றி விசுவாசம் விசேஷமானது சொல்லுமையா ராஜனே என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான். சேவகன் நன்றி விசுவாசம் செலுத்துவது அவனுடைய கடமை. அரசாள்பவனுக்கு அது கடமை அல்ல. ஆகவே அரசன் தன்னை மோகித்த அதிசய கன்னிகையை தன் பழைய சிநேகிதனுக்கு தத்தம் செய்த நன்றி விசுவாசமே விசேஷமானது. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.